மாணிக்க வாசகர் அடிசுவட்டில் புத்தகத்தின் பாகம் 6 14ஆம் அத்தியாயம். தேனமர் சோலை திருவாரூரில் ஞானத்தன்மை நல்கிய நன்மையும் என்ற பாடல் வரிகளோடு தொடங்குகிறது. சோழ மன்னன் ராஜதானியாக தஞ்சாவூர் சிறப்பு பெற்றிருந்தது போலவே திருவாரூரும் ஒரு காலத்தில் மேம்பட்டு விளங்கியது. தஞ்சாவூர் கலையில் கவனம் செலுத்தியது. ஆனால் திருவாரூரோ சமயத்தில் ஈடுபட்டிருந்தது. பூங்கோயில் என்று சிறப்பு பெற்றிருந்த திருவாரூர் தியாகராஜா சன்னதியில் தமிழ்நாட்டின் பல பக்கங்களில் இருந்து சிவனடியார்கள் பலர் வந்து அடிக்கடி கூடுவார்கள், வழிபாடு செய்வார்கள், சமயவாதங்கள் பல புரிவார்கள். நமது சைவ சமய இலக்கியங்களில் எல்லாம் திருவாரூர் ஒரு அற்புதமான ஸ்தலமாகவே கூறப்பட்டிருக்கின்றது. திருவாரூரில் பிறப்பதும் தில்லையை தரிசிப்பதும் காசியில் இறப்பதும் மோட்சம் என்று சொல்வார்கள். அத்தகைய பெருமை கொடுத்திருக்கிறார்கள் இந்த ஸ்தலத்திற்கு நம் முன்னோர்கள். மனுநீதி சோழன் கதையை எல்லாரும் அறிந்திருக்கலாம். திருவாரூரிலிருந்து அவன் அரசாட்சி செய்த காலத்தில் வாசலிலே ஆராய்ச்சி மணி ஒன்றை கட்டி வைத்திருந்தான். குடிகள் தமக்கு ஏதாவது குறை நேர்ந்து விட்டது என்று அந்த மணியை அடித்து முறையிட்டால் அரசன் உடனே விசாரணை செய்து பரிகாரம் செய்யும் வழக்கம் இருந்ததாம். ஆனால் இந்த மனுநீதி சோழன் காலத்திலே ஆராய்ச்சி மணி அடிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லையாம். அப்படியென்றால் அவனுடைய செங்கோல் வழுவாத ஆட்சியை பற்றி வேறு சாட்சியம் வேண்டுமா? இப்படி இருந்தும் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அவருடைய ஆராய்ச்சி மணி அடிக்கும் ஓசை கேட்டது. கலவரம் அடைந்த அரசன் காவலாளியை அனுப்பி பார்த்தபோது கோபம் கொண்ட பசு ஒன்று தனது கொம்பினால் மணியை முட்டி அசைத்தது என்று கண்டான். இது அவனை தூக்கி வாரி போட்டது. நேர்ந்த விபரீதம் என்னவென்று மேலும் விசாரித்து பார்த்தபோது மன்னருடைய ஒரே ஒரு புதல்வனாகிய இளங்குமரன் தேரோட்டி செல்லுகையில் பசுவின் கன்று குறுக்கே வந்ததாகவும் சக்கரத்தில் அகப்பட்டு மடிந்து போய்விட்டதாகவும் தெரிந்தது. இந்த அபச்சாரத்தை பொறுக்க மாட்டாத மன்னன் அந்நியன் ஓர் உயிர் கொன்றால் அவனை கொல்லுதல் கடன் என்று கூறி ஒரு மைந்தன் தன் குலத்துக்குள்ளான் என்பதும் உணரான் தருமம் தான் வழி செல்கை கடன் என்று தன் மைந்தன் மருமம் தன் தேராழியுறவுந்தான் மனுவேந்தன். இந்த பாடலின் பொருள் ஒரே ஒரு புதல்வன்தான் பட்டத்துக்கு உள்ளான் என்பதையும் பாராது உடனே அவன் தேர்காலில் அகப்படுத்தி கொள்வித்தான். இந்த வரலாற்றை காண்பிக்க ஒரு கல்லு தேரும் அதன் சக்கரத்தின் அடியில் ஒரு சிறுவனின் சிலையும் திருவாரூர் கோவிலின் வடகிழக்கு புறத்தில் காணப்படுகின்றன. இவற்றின் அருகே ஒரு பசுவும் இறந்து கிடக்கும் கன்றின் உருவமும் இருக்கின்றன. இத்தகைய நீதி தவறாத சோழ மன்னன் அரசாட்சியாண்ட திருவாரூரில் பிறந்தவர் பிறவா பெரும்பதியில் சிவனடியார் கூட்டத்தவர் அந்த காலத்திலே போய் குழுமி இருப்பார்கள். தில்லை வாழ் அந்த தம் அடியார்க்கும் அடியேன் என்று ஆரம்பித்து சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த ஸ்தலத்திலேதான் திருத்தொண்டர் தொகையை பாடினார். அத்திருத்தொண்டர் தொகையை ஆதாரமாக கொண்டு சைவ நாயன்மார் 63 வரலாற்றை சேக்கிழார் என்ற பெரும் புலவர் பெரிய புராணம் என்னும் காவியமாகச் செய்தார். அதில் அவர் திருவாரூரையே திருநகரமாக வைத்து அழகுபட பாடியிருக்கின்றார். சுந்தரமூர்த்தி நாயனார் பறவையார் என்ற பெண்ணை இந்த திருவாரூர் பூங்கோயிலில்தான் கண்டு காதலித்து மணந்து கொண்டார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தவிர அப்பர் என்ற திருநாவுக்கரசரும் தரிசித்த இடங்களில் திருவாரூர் விசேஷ ஞாபகம் பெற்றிருக்கின்றது. இந்த ஸ்தலத்தில்தான் அவர் தம் நாவன்மையை காட்டும் திருத்தாண்டகங்கள் பல பாடி வைத்து சாகாவரம் பெற்றார். திருஞான சம்பந்தரும் இப்பதியை தரிசித்துள்ளார். கமலாலயம் என்ற பெரிய தெப்பக்குளம் ஒன்று கோவிலின் மேற்கு புறத்தில் இருக்கின்றது. ஒரு காலத்தில் தாமரை படர்ந்து காணப்பட்டிருந்திருக்கலாம். அதன் காரணமாகவே கோயிலும் கமலாலயம் அல்லது பூங்கோயில் என்று பெயர் பெற்றிருத்தல் கூடும். ஆனால் இப்பொழுது திருக்குளத்துக்கு மாத்திரம் கமலாலயம் என்ற பெயர் நிலைத்து நிற்கிறது. மிக பெரிய குளம் மத்தியில் அழகான கோவில் ஒன்றும் இருக்கின்றது. திருவாரூர் தேரழகு என்று சொல்வார்கள். தென்னிந்தியாவிலேயே திருவாரூர் தேர் போன்ற பெரிய தேரை வேறு எங்கும் பார்க்க முடியாது. ஆனால் துரதிருஷ்டவசமாக சில காலத்திற்கு முன்பாக அந்த தேர் நெருப்பு பற்றி எரிந்து போய்விட இப்பொழுது வேறொரு தேர் செய்யப்பட்டிருக்கின்றது. இது முந்தைய தேரை போல அவ்வளவு பெரியதல்ல. தேரின் இரு பக்கங்களிலும் பக்கத்துக்கு 8 குதிரைகளும் மத்தியில் 20-25 கஜ நீளமுள்ள பெரிய மலைப்பாம்பின் உருவம் ஒன்றும் கிடைச்சியிலும் மூங்கில் காகிதங்களிலும் தயாராகி வைத்திருந்தனர்.
சுமார் 1000 ரூபாய் இந்த தேரின் சோடனைக்காக மாத்திரம் செலவாகுமாம். கோவிலை சுற்றி தேர் நகர்ந்து வர 10 நாட்கள் செல்லும். திருவாவூர் சப்த விடங்க ஸ்தலங்களுள் ஒன்று என்று சொல்லுவார்கள். விடங்கர் என்பது கை புனையாது தானே தோன்றிய உருவம், பொலியப்படாத சிலை என்பது பொருள். சோழர்களில் முன்னோனாகிய முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரனுக்கு செய்த ஒரு உதவிக்கு பதிலாக தியாகராஜ விடங்க மூர்த்திகள் 7 இடங்கள் தோன்றின. அவை திருவாரூர், நாகப்பட்டினம், திருநள்ளாறு, திருக்காராயில், திருக்கோளிலி, திருவாய்மூர், தேவாரண்யம் என்பவை. ஒவ்வொரு இடத்திலும் சிவனது வெவ்வேறு வகையான நடன ரூபங்கள் காட்டப்பெற்றுள்ளன. திருவாரூர் கோவிலின் வெளிப்பிரகாரம் முழுவதும் ஏராளமான லிங்கங்களை காணலாம். மற்ற ஆலயங்களைப் போலவே திருவாரூரிலும் சிற்ப அழகு பரிமளிக்கிறது. சோழர் காலத்து கல்வெட்டுகளும் பல இங்கே காணப்படுகின்றன. கோவில் முழுவதையும் சுற்றி பார்த்துவிட்டு திரும்புகையில் இங்கிருந்து மேற்கே 1 மைல் தூரத்தில் தட்சிணாமூர்த்தி பீடம் என்று ஒரு விசேஷ ஸ்தலம் இருப்பதாகவும் அதையும் பார்த்துவிட்டு திரும்பலாம் என்றும் சொன்னார். திருவாரூரை தரிசிக்க வந்த மாணிக்க வாசக சுவாமிகள் இறைவனது தியாகராஜ கோலத்தை கண்டு அவர் ஞானம் தன்னை நல்க அதனை செவிமடுத்து அங்கே தானே சில நாள் தங்கி பெறுதற்கரிய சிவஞான அருளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டிருப்பார். ஆனால் நாம் அருகில் இருக்கும் தட்சிணாமூர்த்தி மடத்தையும் பார்த்து விடலாம் வாருங்கள். ஏறக்குறைய 100 வருடங்களுக்கு முன்பே வசித்த ஒரு சாமியாரின் சமாதி இருக்கின்றதாக சொன்னார்கள். விழாந்தோறும் விசேஷ பூஜையும் அன்னதானமும் நடைபெறுகின்றன. 15ஆம் அத்தியாயம் கழுமல மதனில் காட்சி கொடுத்தும் என்ற பாடல் வரிகளோடு தொடங்குகிறது. திருப்பெருந்துறையிலே மற்றைய அடியார்களின் பிறவி துன்பத்தை போக்கியருளி மாணிக்க வாசகரை மாத்திரம் நீ போய் வேறு பல ஸ்தலங்களை தரிசித்து கொண்டு சிதம்பரத்தில் வந்து என்னை அடைவாய் என்று இறைவன் பணித்த காரணம் யாதோ நாம் அறிவோம். ஆனால் மாணிக்க வாசகரோ தமது திருவாசகத்தில் திருவண்ட பகுதி கூறுங்கால் அங்கும் இங்கும் எங்கும் மலைந்து தேடி திரிந்து ஈற்றில் ஒலிக்கும் சோரனை கண்டனம் என்று தாம் இறைவனை கண்டுபிடித்த அனுபவத்தை கூறியுள்ளார். இங்கனம் இறைவனை காண வேண்டி சிவஸ்தலங்கள் தோறும் அவர் செய்த யாத்திரையில் தமக்கு மறையோர் கோலம் காட்டி அருளிய அந்த குருநாதரை சும்மா விட்டு வைக்கவில்லை. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கலையை பயின்று கொண்டு திருவாரூரில் ஞான சித்தியையும் பெற்று அடுத்தபடி எங்கே அந்த குருநாதன் சேவையில் வேறு ஏதாவது பேறு பெறலாம் என்று சிந்தித்தவராய் நேரே வடக்கே நோக்கினார். சோழ நாட்டிலேதான் சிவஸ்தலங்களுக்கு குறைவேது. முதல் அவர் கருத்தில் பட்டது பிரம்மபுரம் என்ற சீர்காழி. சோழவள நாடு சோறுடைத்து என்ற வாக்கியத்தின் உண்மையை அறிய வேண்டுமானால் திருவாரூரிலிருந்து வடக்கே செல்லும் பாதையில் சீர்காழி வரையும் போக வேண்டும். தமிழ்நாட்டின் உயிர் நாடியாக இருக்கும் காவிரி ஆற்றின் 2 கிளைகளுக்குள் அகப்பட்ட செழிப்பான பூமி. கண்ணுக்கெட்டிய தூரமெல்லாம் ஒரே நெல் வயல்கள். அழகான காட்சி. பச்சை பசேல் என்ற மரகத கம்பளம் விரித்து விட்டது போல எழில். தமிழுக்கும் பொதிய மலைக்கும் என்ன சம்பந்தம் உண்டோ அத்தகைய தொடர்பு சைவத்திற்கும் சீர்காழி ஸ்தலத்திற்கும் உண்டு. வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க வந்த சிவஞான கன்றாகிய திருஞான சம்பந்தர் பிறந்த ஸ்தலம் சீர்காழி. இறைவன் தாயும் தந்தையுமாக அம்மையப்பர் வடிவில் உலகம் உய்ய காட்சி கொடுத்த பழம்பதி. சம்பந்தரும் சுந்தரரும் நாவுக்கரசரும் இதற்கு பல தேவார பதிகங்கள் பாடி சூட்டியிருக்கின்றார்கள். பிரம்மபுரம், வேணுபுரம், புகழியொரு, வெங்குருநீர், பெருவில் திரு தோணிபுரம், பூந்தராய், சிரபுரமுன், வருபுரமன், சண்பை நகர், வளர்காழி, கொச்சைவயம், பரவு திரு கழுமலமாம் 12 திருப்பெயர்த்தாள் என்று சேக்கிழார் பெரிய புராணத்தில் காணப்படுகிறது. பிரம்மபுரம் அடியிலும் தோணிபுரம் இடையிலும் சட்டைநாதன் அதன் மேலுமான தலம் என்று சொல்லுவார்கள். உலகமெல்லாம் ஒரு காலத்தில் பெருவெள்ளத்திலே மாள நோவா என்பவனது தோணி மாத்திரம் மிதந்த கதை மேல்நாட்டு புராணங்களில் காணப்படுகின்றன. அதுபோல் நம்முடைய ஐதீகத்திலும் சகல லோகமும் அழிந்து போகும் பிரளய காலம் என்று ஒன்றுண்டு. அப்பொழுது உலகம் முழுவதும் ஒரே வெள்ளப்பெருக்கில் அழிந்து போக இறைவன் ஒருவனே ருத்ரமூர்த்தியாக நின்று சுடுகாட்டில் நர்த்தனம் புரிவான்.
பெருங்கடல் மூடி பிரளயங்கொண்டு பிரமனும் போய் இருங்கடல் மூடி இறக்கும் இறந்தான் கலேபரமும் கருங்கடல் வண்ணன் கலேபரமும் கொண்டு கங்காளராய் மருங்கடல் மீள நின்றெம்மிறை நல்வினை வாசிக்குமே. பிரம்மனும் விஷ்ணுவும் இறந்து போவார்கள். படைத்தலும் காத்தலும் உலகத்திலே அற்றுப்போக ருத்ரமூர்த்தியே மீண்டும் உலகம் தோன்றுதல் வேண்டி நின்று சிருஷ்டி நடனம் புரிவான். அப்படிப்பட்ட பிரளய வெள்ளத்திலே நோவாவின் களம் போல இந்த சீர்காழி என்ற ஸ்தலம் தோணியாக மிதந்ததென்று சொல்லுவார். அதனால் தோணிபுரம் என்ற பெயர் பெற்றது. நிலையும் பெருமையும் நீதியும் சால அழகுடைத்தாய் அலையும் பெருவெள்ளத்தன்று மிதந்ததி தோணிபுரம் என அப்பர் சுவாமிகள் பாடினார். இத்தலத்து இறைவன் பெயர் தோணியப்பர். ஏறக்குறைய 13 நூற்றாண்டுகளில் முன்பு சீர்காழியில் சிவபாத விருதையருக்கும் பகவதியாருக்கும் பிறந்த குழந்தையொன்று சைவ உலகத்தையே அதிரச் செய்துவிட்டது. புத்தமும் சமணமும் இருந்த இடம் தெரியாது அகன்று போக காரணமாக இருந்தது. சீர்காழிபதிக்கு என்றுமில்லா பெருமையை நிலைக்கச் செய்துவிட்டது. அந்த அற்புத குழந்தையின் பெயர் திருஞான சம்பந்தர். 3 ஆண்டு நிரம்ப பெறாத அந்த பிள்ளையாரோடு தாயும் தந்தையும் தோணியப்பர் சந்நிதியில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராடச் சென்றார்கள். சென்று குழந்தையை கரையிலே விட்டுவிட்டு பெற்றார் இருவரும் குளத்திலே மூழ்கிய வேளை பிள்ளை பசியால் அழுதது. முன்னை வினையால் பழுத்த பேருள்ள குழந்தையாகையால் அந்த அழுகையை கெட்டு சிவபிரானே உமாதேவியாரோடு தோன்றி அம்மையாரை கொண்டு ஒரு பொற்கிண்ணத்தில் திருமுலைப்பாலை கறந்து ஊட்டச் செய்தார். பிள்ளையின் அழுகை தீர்ந்தது. தெய்வ பெற்றோரும் மறைந்து விட்டனர். நீராடி கரை சேர்ந்த பெற்றோர் குழந்தையின் அதரங்களில் புத்தம் புதிய பால் வடிந்து கொண்டிருப்பதை கண்டு சந்தேகித்து வினவிய போது குழந்தை சிறிதும் தயக்கம் இல்லாமல் கோபுரத்தை சுட்டி காட்டிவிட்டு கண்டார் அதிசயிக்கும் வண்ணம் தோளுடைய செவியன் என்று அடியெடுத்து தீந்தமிழில் அழகான பாடல்களை புனைந்து தேவாரமாக சூட்டியது. சர்வலோக மாதாவின் ஞானப்பால் உண்ட காரணத்தினால் அந்த குழந்தை ஞான சம்பந்தன் என்ற பெயர் பெற்றது. சைவம் தழைக்க வந்த ஒரு பிறவியது. ஞான சம்பந்தர் சைவ சமயச்சாரியர் 4வரில் ஓர் இடம் பெற்றவர். அவர் பாடிய தேவார பதிகங்களில் பரந்துபட்ட கல்வி பயிற்சியின் சின்னம் காணப்படினும் பயிலாதே சுயமாக பாடி திறன் படைத்தவராகவே பலர் நம்புகின்றனர். அவர் காலத்திலே சமண சமயம் வலுவுற்றிருந்தது. சைவத்துக்கும் சமணத்துக்கும் இடையில் இருந்த போட்டியில் இரு பக்கங்களிலும் பழிக்கு பழி நடவடிக்கைகளும் அதிகம் இருந்தன. இது காரணமாக ஓரிடத்திலே பல சமணர்கள் கழுவேற்றப்பட்டதாக சொல்லுவார். இன்றும் சீர்காழியிலே சமணர் கழுவேற்ற விழா ஒன்று நடைபெறுகிறது. சிந்தித்தெழு மனமே நினையாமுன் கழுமலத்தை என்று திருநாவுக்கரசர் சொன்னது போல் அம்மையப்பரை மனதில் தியானித்து கொண்டு பிரம்ம தீர்த்தத்தில் மூழ்கி திருஞான சம்பந்தர் ஞாபகத்துடன் ஞானம் வர பெறவிட்டாலும் அந்த எண்ணமே ஒரு புனித சக்தியை தரும் என்ற நம்பிக்கையோடு தோணியப்பரையும் வழிபட்டு கொண்டு நாம் புறப்படலாம். மாணிக்கவாசக சுவாமிகள் சீர்காழிக்கு வந்து போனதாக கூறும் புராணம் திருவாசகத்தில் பிடித்தது 10 என்ற பதிகத்தை அவர் அங்கிருந்து பாடினார் என்று குறிப்பிடுகிறது. அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன்றெனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்தருவது இனியே. இது அந்த பிடித்தது 10 என்ற பதிகத்தில் ஒரு செய்யுள். சீர்காழி சுவாமி பெயர்களில் ஒன்று அம்மையப்பர் என்பதாகையால் மாணிக்க வாசகர் அம்மையே அப்பா என்று விழித்து பாடினார். இதே பதிகத்தில் அவர் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்வொளி பெருக்கி உழப்பில்ல ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே என்று சொல்லி பாடுவது இறைவன் எந்த உயிரையும் எவ்வளவு அன்புடன் அருள் கொடுத்து காக்க தயாராக இருக்கிறார் என்ற தத்துவத்தை காண்பிக்கிறது. மாணிக்க வாசகர் தம்முடைய அருமையான திருவாக்காகிய திருவாசகம் முழுவதிலும் கடைபட்டு கிடந்த தம்மை வழிய அழைத்து இறைவன் அருள் தந்ததாக குறிப்பிடுகின்றார். அதற்கு தம்முடைய தகுதி போதாதென்று பகிரங்கமாகவே நான் தன கண்பின்மை நானும் தானும் அறிவோம் தான் என்னை ஆட்கொண்டதெல்லாம் தாம் அறிவார் என்று சொல்லுகின்றார்.
சீர்காழிப்பதில் இவ்வாறு தம் குருநாதரின் வடிவை தியானித்து மாணிக்க வாசகர் பாடிக்கொண்டு சில நாள் தங்கி புறப்பட்டார். அடுத்தது வடக்கே தில்லை ஸ்தலமாகிய சிதம்பர கோபுரம் தென்பட்டது. நேரே அங்கே போய்விடலாமா என்ற விருப்பம் ஏற்பட்டதாயினும் இன்னும் பல ஸ்தலங்களுக்கு போய் தரிசித்து கொண்டு இறுதியில் வந்து தம் பிற்கால வாழ்க்கையை சிதம்பரத்தில் கழிக்கலாம் என்று விரும்பி மேற்கு திசையை நோக்கி திருமுதுகுன்றம் என்ற விருத்தாச்சலத்துக்கு போனார். 16ஆம் அத்தியாயம். சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் என்ற வரிகளோடு தொடங்குகிறது. வடநாட்டில் உள்ள காசிக்கு சமமாக சொல்லப்படும் இந்த பதி தென்னாட்டிலே மிக விசேஷமுடைய ஒன்றாக கருதப்படுகிறது. காசிக்கு செல்ல முடியாதவர்கள் முதுகுன்றத்தை தரிசித்து அயலிலே ஓடும் மணிமுத்த நதியில் மூழ்கினால் நாம் விரும்பிய பலனை பெறுவார்கள். பழைய கோவில் பெரிய கோபுரங்களை கொண்டது. வன்னியும் கிணறும் பெற்ற திருவிளையாடல் ஞாபகமாக உட்பிரகாரத்தில் ஒரு வன்னி மரமும் கிணறும் காணப்படுகின்றன. இந்த மரத்தின் பக்கத்தில் பிரதட்சணம் செய்பவர்கள் கை கெட்டக்கூடிய கிளைகளில் இருந்து இலைகளை பறித்து அர்ச்சனை செய்யும் வழக்கம் இருந்து வருகிறது. ஒரு காலத்திலே இந்த கோவிலை புதுப்பித்து கட்டிய பிராமணர் திருப்பணி வேலைக்கு போதிய பணமின்றி கவலைப்பட்ட பொழுது பழமலைநாதர் கனவில் தோன்றி வன்னி மரத்தில் உள்ள இலைகளை உதிர்க்கும்படி சொன்னார். அப்படியே அந்த பக்தர் செய்ய இலைகள் யாவும் பொன்னாக மாறியதென்றும் அந்த பொன்னை கொண்டு அவர் திருப்பணியை செய்து முடித்தார் என்றும் கதையுண்டு. இந்த ஞாபகத்திலே இன்றும் வழிபாட்டு செய்பவர்கள் வன்னி மரத்திலிருந்து இலைகளை உருவி அர்ச்சித்து வருகிறார்கள். அதனால் எப்பொழுது பார்த்தாலும் அந்த மரம் இலைகளற்று வெறுமையாகவே காணப்படுகிறது. விருதாச்சலத்துக்கு மதிப்பை கொடுப்பது அதன் பக்கலில் ஓடும் மணிமுத்த நதி. எத்திசையும் திரையேற மோதி கரைகள் மேல் முத்தி முத்தாறு வளம் செய்யும் முதுகுன்றரே என்று சொல்லியிருக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அடுத்தது என்னன்னு அடுத்த பதிவில் பார்க்கலாமா?